அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், கியாமத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். கியாமத்துன்றது என்ன? பிரம்மாண்டமான உலகம், பிரம்மாண்டமான மலைகள், பிரம்மாண்டமான கடல் திடல், இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல ஒரு மனிதனால அழிக்க முடியுமா என்று நீ யோசிப்பார். ஒரு பில்டிங் இருக்கு, அதை இடிச்சுட்டு கட்டணும்னு நினைக்கலாம், டெமாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறான், அதை இடிச்சுட்டு வேற புதுசா கட்டுறதுக்கு ஆசைப்படுறான். 1 மாசம் 2 மாசம் ஆகுது. அதை இடிச்சு தரமட்டமாக்கி அந்த கல்லுகள் எல்லாம் எடுத்து அதை சுத்தமா கிளீன் பண்ணி திருப்படியும் வேற ஒரு பில்டிங் கட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் கியாமத்தை எப்படி உண்டு பண்ணுவேன்னு சொல்லி கேட்டா, யௌம நத்வி ஸமாஅ கத்யி ஸிஜில்லில் குதுப். நபியே ஹபீபே, கியாமத் வரவோட ஸ்பீட் எவ்வளவு தெரியுமா? குர்ஆன்ல எடுக்கிறீங்க, ஒரு தாள் பெரட்டுறீங்க, 15வது பக்கம் உதாரணம், அதை திருப்புறீங்க 16வது பக்கம், எவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த 1 செகண்ட் குர்ஆன்ல யௌம நத்வி ஸமா கத்யி ஸிஜில்லில் குதுப். உங்களுடைய நீங்க படிக்கக்கூடிய அந்த குர்ஆனோ நீங்க படிக்கக்கூடிய புத்தகங்களோ திருப்பக்கூடிய ஸ்பீடு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு நேரம் தான் கியாமத். இப்படின்னா கியாமத் வந்துடும் அல்லாஹ் தஆலா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது கலம்ஹிம் பஸர், பார்வடி சிமிட்றோம்ல, எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 செகண்ட் விட கம்மி. அந்த கலம்ஹிம் பஸர், நீ பார்வை சிமிட்ரியே அவ்வளவுதான் ஸ்பீடு அல்லாஹ்க்கு கியாமத்து கொண்டு வருது. நீ என்னமோ அல்லாஹ் கடலத்தை உள்ள தண்ணியை வத்தி அந்த மலைகள்லாம் சுக்குநூறா ஆக்கி, அவன் குர்ஆன்ல இத சமாஉன் ஷக்கத்ன்றான், வஅதினத்தில் ரப்பிஹா ஹுக்கத். இதா சூரத்துல் வாக்கியால பாத்தீங்கன்னா தெரியும், இதா வகஅத்தில் வாக்கியா லைஸ லிவகஅத்திஹா காதிபா காஃபிதத்துர் ராஃபியா இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. அப்படி இந்த பூமியை சுருட்டி தூக்கி போட்டுருவாங்க. வானங்களை பத்தி சொல்றான், புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, அப்படியே பஞ்சு பஞ்சா பறக்கும் இந்த மலைகள். வானம் அப்படி சுருட்டிடுறேன், பூமி அப்படி காத்து மாதிரி போயிடும். இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எல்லாம் ஒரு பில்டிங், அழகான ஒரு பில்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறோம்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, அழகா ஃபேனு கீழே உட்கார்ந்து இருக்கிறோம், யாரும் நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்ற அல்லாஹ், அடியானே இந்த பில்டிங் தரமாக உனக்காக நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன், இந்த பூமியை உனக்காக ஆடாம நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமியை ஆட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் எனக்கு? வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இது உன்னுடைய கஷ்டத்தை கொடுக்கறது எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? இந்த பூமியை நீ போறதுக்காக வேண்டி, நீ வாகனங்களை எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி, நீ வியாபாரம் செய்யணும், நீ உத்தியோகம் செய்யணும், நீ உன் மனைவி மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி பூமியா நான் காட்டிட்டு இருக்கிறேன், வானத்தை வானமா நான் காட்டிட்டு இருக்கிறேன், சூரியனை சூரியனாக நான் காட்டிட்டு இருக்கிறேன், சந்திரனை சந்திரனாக நான் காட்டுறேன், பகல பகலா நான் காட்டிட்டு இருக்கிறேன், இரவை இரவாக நான் காட்டிட்டு இருக்கிறேன். யூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல், பகலுக்குள்ள இருட்ட நுழைக்கிறேன், இருட்டுக்குள்ள பகல நுழைக்கிறதுனா, உன்னை பகல வெளியில தெரிய வைக்காம வச்சா, உன்னை இருட்டை காட்டாம இருச்சா, உன்னை பகலையே இல்லைன்னு சொன்னா எப்படி நீ வியாபாரம் செய்வ? இருட்டே இல்ல, இரவே இல்லைன்னு சொன்னா எப்படி நீ ரெஸ்ட் எடுப்ப? மனிதனே, இந்த பகல் உனக்காக, இந்த இரவு உனக்காக நல்லா வச்சிருக்கேன், இந்த பகல உனக்காக தான் நான் வச்சிருக்கிறேன், இந்த வெயிலு உனக்காகத்தான், இந்த வெளிச்சம் உனக்காகத்தான், அசர் உனக்கு தான், லொஹர் உனக்கு தான். அப்படியே கரைஞ்சு கரைஞ்சு அசர் பிறகு ஒரு விதமான கூலிங் ஆகி அப்படியே மகரிப் வந்துடும், அப்படியே ஒரு நைட் இருட்டாயிடும். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு இஷா, இன்னும் ஃபுல்லா இருட்டாகுது. எங்க இருட்டாகுது? எங்க இருக்கு இருட்டு? நம்ம இருட்டாக்கணுமா? இல்ல ஸ்கிரீனை ரூம்ல உட்காந்து ஸ்கிரீனை போட்டோம்னு அப்படி இருட்டாயிருது, அது மாதிரி எல்லாம் ஆக்குறானா? நமக்காக வேண்டி இவ்வளோ விதமான தப்தீலாத்துகள், இவ்வளோ விதமான வேலைப்பாடுகளை அல்லாஹ் செய்து கொண்டே இருக்கிறான். சொல்லிட்டு சொல்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா வஜஅல்னல் லைல லிபாசா. மனிதனே, அடியானே, உனக்கு தூக்கம் வரணுன்றதுக்கு நான் இரவு வச்சிருக்கிறேன், அந்த இரவை குளிகா ஆக்கின, நீ எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாம நல்லா தூங்கணும்னு சொல்லு. அப்ப உன பகல கொடுக்கறது அல்லாஹ், இரவை கொடுக்கறது அல்லாஹ், பகல்ல வெளிச்சத்தை கொடுக்கறது அல்லாஹ், இரவுல வெளிச்சத்தை கொடுக்கறது அல்லாஹ். இதை நீ சிந்திச்சு பார், உன்னோட ஈமான் புதுப்பிக்க அல்லாஹ் மேல. இதைத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி உங்களோட ஈமானை அல்லாஹ்விடத்தில் மறுபடியும்